இன்னைக்கு நம்ம இசக்காய் சீட் மெஜிஷியன் 6th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த கசம் இருக்கிறான்ல, அவன் பார்த்தா அவன் பாஸ் கிட்ட அந்த மாதிரி தலை நீ ஊரை வந்து உள்ள இருந்தும் அழிக்கணும், அது நேரத்தில் வெளியே இருந்து அழிக்கணுங்கிறதுலாம் பயங்கர வில்லத்தனமான ஒரு பிளானா தான் இருக்குங்கும் போது அவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, சரி எத்தனை மான்ஸ்டர்ஸ் நீ இறக்கி விட்டுருக்கேன்னு கேட்கும் போது அண்டர் கிரவுண்டுக்கு 500 இறக்கி இருந்திருக்கேன், அப்புறம் சர்ஃபேஸுக்கு 200 தான். பரவாயில்ல 500 அனுப்பி இருந்திருக்கியா? ஆமா, அந்த ஹீரோ பையனோட ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணும்போது அவனை எதிர்க்கிறதுக்காக 500 அனுப்பி விட்டதெல்லாம் சரியான நம்பர் தான். இருந்தாலும் இதெல்லாம் சரியா இருக்குமான்னு கசம் கேட்கும் போது அதெல்லாம் சரியா தான் இருக்கும். இந்த ஒரு சண்டையில 90% நம்ம ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. விடியல் வரும்போது கண்டிப்பா சண்டை நடந்துதான் ஆகும், காத்திருப்போமானா. அண்டர் கிரவுண்டுக்கு போன இடத்துல ஒரு கோலம் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். அந்த அசாசின் பண்ண காப்பாத்துறது மட்டும் இல்லாம அந்த கோலமையும் நம்ம ஹீரோ ஒரே அடியில அடிச்சு காலி பண்ணிடுவானா. இருந்தாலும் அந்த கோலமுக்கு கோர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். பட் ஏன் இந்த கோலமுக்கு இல்லைன்னு யோசிக்கும் போது தோடா உண்மையில நீ பயங்கர பவர்ஃபுல்லா தான் இருக்கிறன்னு ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குமா. இவங்களும் பார்த்தா அந்த இடத்துல அந்த ட்வின்ஸ் 2 பேர் இருக்கிறாங்களா, அவங்க நின்றுகிட்டு இருப்பாங்க. ஊரை அட்டாக் பண்ண போறாங்கிற விஷயத்த அசுமாவும் மயூராவும் போயிட்டு கில்டு மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு இது வேணும் அப்படின்லாம் அவன் எதுவுமே கேட்கலையா, டைரக்டா ஊரை அட்டாக் பண்றேன்னே சொல்லிட்டானா. முடிஞ்சுப்போ வேற வழி இல்லைன்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணுகிட்ட இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு இந்த கில்ட சேர்ந்த எல்லா அட்வென்ச்சரஸையும் இந்த இடத்துல சமன் பண்ண சொல்றாரு. அவன் யாருன்னே தெரியல, நான் கண்டிப்பா இந்த மாதிரியான சவால்லாம் விடுறானா அவன் ஆபத்தான ஆளா தான் இருக்கணும்னு இந்த கில்டு மாஸ்டருக்கு புரிய வருது. மயூராவும் அதே தான் சொல்லுவா, இந்த உணவுப் பொருட்கள்லாம் காணாம போயிட்டு இருக்குதுல்ல, சோ இதுக்கெல்லாம் கூட அவனுக்கு தொடர்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஏன்னா ஊர் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கிற யாருக்குமே வந்து சரியான உணவுகள் கிடைக்காம இருக்குது அப்படின்னா இவங்க வீக் ஆவாங்கல்ல, சோ அந்த மாதிரி அவன் பண்ணிருக்கிறதுக்கான எல்லா சான்சஸ் இருக்குதுன்னு இதை கேட்ட அந்த கில்டு மாஸ்டரும் ஹீரோ பையன் இங்க இருந்திருந்தானா இதை பத்தி எல்லாம் கவலை பண்ணுங்கிற அவசியமே இருந்திருக்காதுன்னு அந்த கில்டு மாஸ்டர் சொல்லும் போது, ஏன் ஹீரோவையே நம்பி இருக்கிறீங்க, கண்டிப்பா இதை நம்மளாலையுமே பண்ண முடியும், நம்ம எல்லாரும் அதுக்காக தானே இருக்கிறோம். ஈவன் இந்த கில்டுல கூட எவ்வளவு அட்வென்ச்சரர்ஸ் இருக்கிறாங்க, எல்லா அட்வென்ச்சரர்ஸுமே பேட்டிலுக்கு போனவங்க, மான்ஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ணவங்க, அவங்க எல்லாருமே ட்ரையல் அண்ட் டெஸ்டட். சோ கண்டிப்பா அவங்களெல்லாம் வச்சு இந்த ஒரு கில்ட்ல இருக்கிற ஆளுங்க மூலமாவே நம்மளால ஊரை காப்பாற்ற முடியுங்கும் போது இந்த விஷயங்கள் அந்த கில்டு மாஸ்டருமே பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுது. சண்டைக்கு நாங்களும் வரலாமான்னு லீமி அங்க வருவா. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஏதோ மேஜிக்கல் பவர்லாம் இருக்கிற மாதிரி சென்ஸ் பண்ண, அதான் ஊருக்கு ஏதாவது ஆபத்தானு சும்மா எட்டி பார்க்கறதுக்காக வந்தேன். வந்து பார்த்தா என் 2 ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த இடத்துல பயங்கரமா ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை கேட்டு எனக்கே புல்லரிச்சிருச்சு. உங்க டீச்சர் ஆகிறதுக்கு நான் பயங்கர பெருமைப்படுறேன். ஹீரோ இங்க இல்ல அப்படின்னாலும் அவன் இடத்துல இருந்து பார்த்துக்கலாம்னு சொல்லுவாளாம். இங்க நம்ம ஹீரோ அந்த 2 குட்டி குழந்தைங்களை பார்த்து வந்திருப்பான்ல, சோ அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு அவன் ஏகப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த கேள்வி எல்லாத்துக்கும் அந்த குழந்தை உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஏகப்பட்ட முட்டை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல, சோ இதுல இருந்து காப்ளின்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னும் அந்த காப்ளின்ஸ் எல்லாம் ஊருக்குள்ள போய் இருக்கிற எல்லாரையும் வந்து நாசமாக்க போகுது, குழந்தைங்க குட்டின்னு யாரையும் விடாம எல்லாரையும் சாவடிக்கும். ஆனா அதே காப்ளின்ஸ் எங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இந்த ஒரு கிறிஸ்டல் பால் பார்த்தியா, இதை வச்சுதான் நாங்க எங்களையே ப்ரொடெக்ட் பண்ணிக்கும், அந்த காப்ளின்ஸ்க்குலாம் ஆர்டர் கொடுப்போம். கண்டிப்பா நீயும் கூட இருக்கிற லேடியும் இந்த ஒரு கிறிஸ்டல் பாலை உடைக்க தான் பிளான் பண்ணுவீங்க, அதுக்குள்ள எங்களால அலோவ் பண்ண முடியாது, அதுக்கு முன்னாடியே மான்ஸ்டர்ஸ் அன்லீஷ் பண்றோம்ட்டு அந்த ஏட்ல இருக்கிற அந்த காப்ளின்ஸ் எல்லாத்தையும் அதோட முட்டைக்குள்ள இருந்து வெளியே வர வைக்கிறாங்களா. அது எதுவுமே நார்மலான காப்ளின்ஸ் கிடையாது, அது மேல அந்த கிரிம்சன் பாக்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அது எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு, ஆனா ஆப்வியஸா பயங்கர ஸ்ட்ராங்காவும் இருக்கு. அது எல்லாத்துக்கூட நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பார்த்தா அந்த கிறிஸ்டல் உருண்டு வந்து அந்த இடத்துல உடஞ்சு கிடக்கும். அந்த 2 குழந்தைங்களும் அந்த பாலை கீழே போட்டு இருந்திருக்கும் போல. சோ இப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் அவங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஹீரோ தான் உள்ள போந்து காப்பாத்துறான். நான் தான் சொன்னேன்ல குழந்தைங்கள கொஞ்சம் சும்மா இருங்கன்னு. சரி அப்படி எத்தனை காப்ளின்ஸ் தான் உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது நிறையன்னு சொல்லுவாங்களா, ஏதாவது ஸ்பெசிபிக் ஒரு நம்பர் சொல்லன்னு கேட்க அதான் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அசாசினே அந்த காப்ளின்ஸ் அட்டாக் பண்ண பார்க்கும்போது அந்த காப்ளின்ஸ் எல்லாத்தையும் அச்சு போட்டுட்டு அந்த 2 ட்வின்ஸ் பிளஸ் அந்த அசாசின் சொல்லி 3 பேரையும் அவன் தான் ப்ரொடெக்ட் பண்றான். ஊரோட மேப்பை வச்சுக்கிட்டு எப்படி அந்த மான்ஸ்டர்ஸை தோக்கடிக்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களா. நம்ம கிட்ட டி ரேங்க்ல ஒரு 150 பேர், அதுக்கப்புறம் சி ரேங்க்ல ஒரு 30 பேர், மொத்தமா 180 தான் வருது. இல்ல இதெல்லாம் பத்தாது, கண்டிப்பா அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து 3000க்கு மேல இருக்கும், நிறைய ஆர்க் மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும், ஈவன் மேபி சில வீக்கான மான்ஸ்டர்ஸ் இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஆளுங்களை வச்சு தூரத்துல இருந்தே அந்த வீக்கான மான்ஸ்டர்ஸை முதல்ல போட்டு தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு லீமியா எப்படி நம்ம அவ்வளோ மான்ஸ்டர்ஸை ஒரே நேரத்தில் அழிக்க போறோம் அப்படின்னு ஒன்றும் புரியாம இருக்கு. அப்ப அசுமா ஒரு சஜஷன் சொல்லுவா, எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது வேணும்னா அதை பயன்படுத்துவோமான்னு. அடுத்த நாள் காலையில அந்த பாதுகாப்பு மதில் செவரு மேல நம்ம அசுமா நின்னுகிட்டு இருப்பாங்க, கூடவே லீமியாவும் மயிராவும் இருப்பாங்க. சோ அசுமாவை நம்பி இந்த வேலையை அவகிட்டே ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் லீமியாவுக்கு. ஏன்னா நேற்று நைட்டு அசுமா என்ற ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லியிருப்பாள்ல. ஸோ அது பேசிக்கா என்னன்னா இவகிட்ட இருக்கிற ஃபயர் வாட்டர் அண்ட் எர்த் மெட்டீரியலை ஒன்னா பயன்படுத்துவோம்னு. ஸோ அதை ஒன்னா பயன்படுத்தினோம்னா அது மூலமா நமக்கு ஒரு விதமான எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாள். லேண்ட் அண்ட் ஃபயர் எங்களுக்கு புரியுது, ஆனால் தண்ணி யூஸ் பண்ண எப்படி எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படும் அவங்க ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு எக்ஸாம்பிளா இந்த மாதிரி ஒரு தண்ணியை வந்து பயங்கரமா சூடு பண்ணிட்டு அதுல வந்து ஒரு கல்லை போட்டுட்டேன்னு வைங்க, அதுல நிறைய ஸ்டீம் வந்து அதுக்கப்புறம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும்.
நிக்கும். அந்த பாத்திரத்துல கேப்பே இல்லாத மாதிரி அதை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டீம் அந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே மேலே போயிட்டு ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஏற்படும். இதையே ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு எரிமலை வெடிக்கிற அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ இப்போ எல்லாருமே அந்த நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர்ஸும் அட்டாக் பண்றதுக்காக வரும். நேரம் வந்துருச்சுன்னு அந்த இடத்துல அவரோட எர்த் மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு பெரிய பல்ல மாதிரி கிரியேட் பண்றால, அதுல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் எல்லாம் போயிருது. அதுக்கப்புறம் அதுல ஃபுல்லா தண்ணியை நிரப்பிட்டு ஃபைனலா ஒரு பெரிய சூடா இருக்கிற ஒரு ஃபயர் பால் மாதிரியான ஒரு விஷயத்த உள்ள போட அந்த மேல இருக்கிற மேல் பரப்பு மொத்தமா சீல் பண்ணப்படுது. பட் ஸ்டீம் உள்ள தாங்க முடியாம அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஏற்பட எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க. பரவாயில்ல, அந்த மான்ஸ்டர்ஸோட ஃப்ரண்ட் லைன் இருக்கிற எல்லாரையுமே காலி பண்ணிட்ட, நீ ஒரு பெரிய வேலை பார்த்திருக்கேன்னு. அடுத்து பின்னாடி மான்ஸ்டர்ஸ்லாம் வரும்ல, சோ அதை சமாளிக்கிறதுக்காக இந்த கில்ட சேர்ந்து அட்வென்ச்சரஸ் எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாரையும் அச்சு தூக்கி போட்டு துவச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா. இதெல்லாம் ஓரமா இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கசுமோட பாஸ், ஆஹா பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததோட பயங்கரமா இவங்க இதில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி சமாளிச்சிருந்திருக்காங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா அந்த ஒரு புது பொண்ணு, என்ன ஒரு பவர், அவளை அட்மையர் பண்றத தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருப்பேன்னு வில்லத்தனமா சிரிக்க அசுமாவும் மயூராவும் அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டு செம்ம டயர்டா இருப்பாங்களா. பட் ஆல்மோஸ்ட் அங்க இருக்கிற ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளது நம்ம லீமியாவா தான் இருக்கும். முத தடவை போற சந்திக்கிறது எப்படி மக்கா இருக்குதுன்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த கிரிம்சன் பேக்டை பயன்படுத்துற மான்ஸ்டர்ஸ் கூட சண்டைக்கெல்லாம் வருதுன்னு இந்த கில்டு மாஸ்டர் கிட்ட ஒருத்த வந்து சொல்றானா. கண்டிப்பா அந்த மான்ஸ்டர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், எப்படி அதை நம்ம சமாளிக்க போறோம்னு எனக்கு ஒன்னும் புரியாம இருக்கு. தலை உனக்கு குட் நியூஸ்னு ஒரு பொண்ணு சொல்லுவா. பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த அசாசின் பொண்ணும் திருப்பி வந்திருப்பாங்க. இங்க இவங்க 3 பேரை ஏத்து இன்னும் சில மான்ஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கும். ஆனா அந்த மான்ஸ்டர்ஸுக்கு பின்னாடி பெருசா 3 ரெட் கலர் மான்ஸ்டர் இருக்குல்ல, சோ அது 3 தான் கமாண்டரா இருக்குமோன்ட்டு அதை முடிச்சு காட்டணும்னா அதோட அல்ல கைங்களான முதல்ல இந்த கீழே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பினிஷ் பண்ணணும்னு இவங்களும் பயங்கரமா முயற்சி பண்றாங்க. ஹீரோ கூட அந்த 2 ட்வின்ஸ் இருப்பாங்கல்ல, இது என்னதுப்பான்னு கேட்கும்போது இவங்களா இவ்வளவு தூரம் நான் வராம இருந்ததுக்கு காரணம் இவங்க தான், இவங்களால எர்த் மேஜிக் எல்லாம் பயன்படுத்த முடியுது. பட் ஸ்டில் கன்வின்ஸ் பண்ணி நம்ம கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ போய் நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைப்பானா. இங்க லீமியா அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற அல்ல கை மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து காலி பண்ணியிருப்பா. பட் ஸ்டில் அந்த 3 கமாண்டர் மான்ஸ்டர்ஸ் மட்டும் அதே இடத்துல கன் மாதிரி நிற்கும். ஓகே, மொத்தம் நம்ம 3 பேர் இருக்கிறோம், அந்த மான்ஸ்டர்ஸும் 3 இருக்குது. ஸோ அதனால ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கொண்டு எல்லாருமே அவங்களோட பவர்ஸ் அந்த இடத்துல பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா எவ்வளவுதான் பவரை பயன்படுத்தினாலும் அசுமானால அங்க இருக்கிற ஒரு மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண முடியல. அது அவளை அட்டாக் பண்றதுக்காக கிட்ட வரும்போது அவளோட தோல்வியை அவ ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிருவா. என்னால உன்னை எதுவும் பண்ண முடியல, அதனால இந்த இடத்துல என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ வருவான். அவன் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான், நான் இல்ல அப்படின்னாலும் கண்டிப்பா அவன் இந்த இடத்த காப்பாத்துவான். என்ன கடைசி நேரத்துல என்னால அவனுக்கு இது வரைக்கும் பண்ண உதவிகளுக்காக நன்றி தான் சொல்ல முடியலன்னு நினைக்கேன். அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும்போது உள்ள போந்த நம்ம ஹீரோவும் அப்படியே பிளாக் பண்ணிட்டு நன்றி சொல்லணுமா பாப்பா உப்பா அதை சொல்லுன்னு கேட்கும் போது அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோயா, தேங்க்யூ.